இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். ஸோ பேஷண்ட்டை பற்றி. ஓகே. ஸோ நான் தாத்தாவை வேற ஒரு ஊருக்கு ஸ்கேனுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு ஸ்கேன் சென்டரில் தாத்தாக்கு வயிறுக்கு ஸ்கேன் பண்ணணும். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்றுருக்காங்க. அவங்களுடைய ஒரு 4 வயசு குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு நின்றுருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப மூச்சு திணறல இருக்கு. அப்படின்னு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. நான் அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா, இல்லை டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, பாப்பாவுக்கு மூச்சு கஷ்டம் 1 வருஷமா இருக்கு, சரியா ஆக மாட்டேங்குதுன்னு. ஸோ நான் சொன்னேன், நான் டாக்டர் தான், நான் செக் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு. ஆனால் நம்ம கிட்ட எதுவும் இல்லை, ஸ்டெத் எதுவும் இல்லை. ஸோ நான் அந்த குழந்தையோட மார்பில் காது வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வீசிங் இருந்துச்சு. இந்த ஆஸ்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சின்ன குழந்தைங்களே கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன், நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வந்துச்சு, இந்த டாக்டர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கான மருந்து நான் எழுதி கொடுத்தேன். ஓகே. ஸோ அந்த எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. கேட்டா இது 550 ரூபாய் சொல்றாங்கம்மா, என்கிட்ட ஒரு 700 ரூபாய் தான் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியாது அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, நீங்க எக்ஸ்ட்ரா எடுக்கலனாலும் பரவாயில்ல, மருந்து வாங்கிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் தான் நம்ம குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு அவங்க அப்பா அந்த மருந்து வாங்கிட்டு வந்தாரு. அந்த குழந்தைக்கு அந்த இன்ஹேலர் பஃப், அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மா. ஸோ அது நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அதை யூஸ் பண்ண வச்சேன். அப்புறம் அந்த குழந்தை பார்த்தா ஒரு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அவளால் உட்காரவே முடியாத குழந்தை ஒரு 10 நிமிஷத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கரையில போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, நார்மல் ஆயிட்டாங்க, மூச்சு கஷ்டம்லாம் நல்லா ஆயிடுச்சு. அன்னில இருந்து தான் தாத்தா என்ன ஒரு டாக்டர்னு நம்ப ஆரம்பிச்சாரு. ஓகே.